ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வேதியியல் பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வேதியியல் பொறியியல் எதை பற்றியது அப்படின்னா கெமிக்கல்ஸ் பற்றி நம்ம முழுக்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து 2 ஆண்டு கால படிப்பு, அதாவது 4 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 செமஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கெமிக்கல்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த கெமிக்கல்ஸை வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த கெமிக்கல்ஸை பொறியியல் துறையில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், அதை பயன்படுத்தி ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை மூலயமா மக்களுக்கு பயன்படுகிற வகையில் நம்ம எந்த விதமான பொருட்களை நம்ம கண்டுபிடிக்கலாம், அது வந்து எந்த விதமான பயன்பாடுகளை கொண்ட பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் நம்ம வந்து முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் தொடர்புடைய அனைத்து முக்கிய அளவுகோலையும் உள்ளளிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. அதாவது மாணவர்கள் கண்டுபிடிக்கப்படுற திறன்கள், அப்புறம் பழையவற்றிலிருந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறது, அப்புறம் புதிய கட்டமைப்புகளை வடிவமைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பகுப்பாய்வு செய்கிறது, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மேற்கொள்வதோடு அதில் இருக்கிற சிக்கல்களை வந்து நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கோர்ஸில் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவிகள் மற்றும் செயல்பாடுகளின் சிக்கலான ஓவியங்களை வரைந்து, அதாவது கணினியோட உதவியோட அப்புறம் கணினி திறன்களை பயன்படுத்தி புதிய சீர்திருத்த தயாரிப்புகளை நம்ம எப்படி கட்டமைத்து உருவாக்கணும், அதில் வந்து எப்படி தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறத வந்து இந்த கோர்ஸில் அவங்களுக்கு வந்து முழுக்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது ரசாயன பொருளோட பயன்பாடு பல்வேறு துறைகள்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது மூலப்பொருட்களை வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும், அந்த மூலப்பொருட்களை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும், ரசாயன பொருளில் வந்து படிப்பு முடித்த பிறகு பல லாபகரமான வேலையை நம்மளை எப்படி செய்யணும், பயோடெக்னாலஜியில் இது எப்படி பயன்படுத்தணும், இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் மெடிசன்ஸில் வந்து நம்ம இந்த இது எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் பார்மாசூட்டிக்கல்ஸில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் ஹெல்த் கேர்லேருந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான துறை விவசாயத்துறையில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் பிற துறைகளையும் வந்து நம்ம வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த கோர்ஸில் வந்து நம்ம முழுக்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த எம்ஏ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எங்கெங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் அமையும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டதாரிகள் வந்து மூலப்பொருட்கள் மற்றும் புதிய சிறந்த தயாரிப்புகளை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா கெமிக்கலை யூஸ் பண்ணி. அப்புறம் அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்ஸ் பொசிஷன் வந்து இவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கருவிகள் வந்து சிக்கலான ஓவியங்களை வந்து நம்ம வடிவமைக்கணும் கணினியில். அதுக்கப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் பயோமெடிக்கல்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி, அப்புறம் மருத்துவம் மற்றும் மருந்துகள், அப்புறம் உபகரணங்கள் வந்து நம்ம திட்டமிடுறது, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பிற துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பரந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கிறோமோ அதை விட அப்டேட்ஸாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இதில் கற்றுப்போம். அதே மூலயமா பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் இருக்கிற துறைகளில் வந்து நம்ம அதை வந்து இன்னும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதை வந்து நம்ம எப்படி இன்னும் அதில் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த பொருட்களோட தன்மையை நம்ம இது பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி வந்து நம்ம சாப்பாடு கெட்டு போட வைக்காமல் இருப்போம். அப்புறம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி புதிய ரசாயன பொருட்களில் நிறைய சாயங்களை தயாரிப்போம். அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஆடை வடிவமைப்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம தயாரிப்போம். அப்புறம் நிறைய மெட்டலர்ஜிக்கல் அதெல்லாம் நம்ம தயாரிப்போம் இல்லைங்களா. அதுலெல்லாம் வந்து நம்ம இந்த ஆராய்ச்சிகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் அதில் அப்டேட்ஸ் நம்ம எவ்வளோ புதுவிதமான ஒரு சிந்தனைகளை பயன்படுத்தி புதுவிதமான பொருட்களை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த கோர்ஸில் முழுக்க படிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும், கெமிக்கல்ஸை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு படிக்கிறது தாங்க இந்த எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற ஒரு நல்ல கோர்ஸுங்க. ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மனிதனோட வாழ்வையில் இன்றையமாவது ஒரு பொருளாக இன்டர்வியூவில் மாறிடுச்சு. ஸோ அந்த கெமிக்கல்ஸை பற்றி முழுக்க படிக்கிறதுங்கிறனால இது வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் இந்த கோர்ஸுங்க நல்லாவே இருக்குது. டீச்சிங் ஃபீல்டுலையும் நம்ம போகலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வித் ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும், கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றி மேலும் தகவல் தெரியுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.